ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெட் மேக்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். 6 + டபுள் டபுள் 6 இந்த மாதிரி வந்து சேம் நம்பர் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டு போகுது அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இந்த தான் ஷார்ட் ஃபார்முலா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6/9 10/9 10⁻n - 1 - n. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். ஆனால் இதுதான் ஃபார்முலா. ஸோ இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ 7 + 7 7 1 கொடுத்தாங்கன்னா 6க்கு பதிலாக 7 போட்டுக்கோங்க. 8 என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரை மட்டும் மேலே போட்டுட்டு ரிமைனர் கீழே 9 பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த பாக்ஸ் வந்து எல்லா இதுக்கும் சேமாக தான் வரும். ஸோ அதனால் அடுத்தது இந்த டேர்ம் பாருங்கள். இது வந்து ஏஏ + டி அதில் உள்ள ஃபார்முலா. இது எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. டீன்றது வந்து என்னென்னா ப்ரீவியஸ் டேர்ம்லேருந்து ரெண்டாவது டேர்ம்லேருந்து முதல் டேர்மை மைனஸ் பண்ணால் அதான் கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே சேமாக ஈக்குவலாக இருக்கும். இப்போ டேர்ம் 1 இது டேர்ம் 2 டேர்ம் 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டேர்ம் 2 - டேர்ம் 1 ஈக்குவலன் டு டேர்ம் 3 - டேர்ம் 2. இதை வச்சு ஏதாவது சப்போஸ் நமக்கு கூட கேட்கலாம். ஏதாவது அந்த டேர்மை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறதுக்கு. இப்போ ஆட் நம்பர்ஸில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஈவன் நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வரும். ஏன்னா ஈவன் நம்பரில். ஸோ அதனால் வந்து அந்த டி மட்டும் வராது. இன்பிட்வீன் அந்த சீரிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து nth டேர்ம்னு கேட்டாங்கன்னா டிஎன் இந்த ஃபார்முலா. nth டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ஃபார்முலா தான். போத் ஆர் சேம் தான். இதே சம்முன்னு கேட்டால் எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்முனா எஸ்ஸு, டேர்ம்னா டி. ஸோ சம்முன்னு கேட்டாங்கன்னா இது சப்போஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த எல்லை நம்ம போட்டுக்கலாம். இந்த எல் கிடைக்கலனா தான், லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலனா தான் நம்ம இந்த ஃபார்முலாஸை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த 2 ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஃபார்முலா. இது அப்படியே மல்டிப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதில் டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அது மாதிரி இதில் வந்து ரேஷியோ எப்படி இருக்கும்னா டேர்ம் 2 வந்து டேர்ம் 1ஆல் டிவைட் பண்ணணும். இதான் டேர்ம் 2. டேர்ம் 1ஆல் டிவைட் பண்ணோன்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். லைக்வைஸ் எல்லா டேர்முக்கும் இது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன்னு. இதுலேயும் அதே தான், லாஸ்ட் டேர்முக்கும் இதுக்கும் அதே ஃபார்முலா. இந்த இது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ மல்டிப்ளை ஆர் பவரில் n-1 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டேர்ம் இல்லாட்டி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஏ மல்டிப்ளை ஆர் பவர் n-1. இந்த -1 வந்து எங்கன்னா கீழே இருக்குது, ஆருக்கு பக்கத்தில் இருக்குது. என்னுக்கு ரூட் ஆரோட பவரில் இல்லை, ஆருக்கு கீழே இருக்குது. டிவைடட் பை r - 1. இப்போ சப்போஸ் நான் இதுவே தெரியும் நமக்கு, 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர் வந்து ஃபஸ்ட் இருக்கும். 1 விட கம்மியாக இருந்ததுன்னா 1லேருந்து ஆரை சப்ட்ராக்ட் பண்ணணும். அதனால் இந்த ஃபார்முலாஸ் வந்துடும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, சப்போஸ் ஆரோட வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் 1லேருந்து பண்ணக்கூடாதுன்னு இப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து சப்போஸ் ஆரோட வேல்யூஸ் வந்து ஈக்குவலன் டு 1ன்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும். ஏ மட்டும் இல்லை, nth டேர்ம் என்ன இருக்குதோ அதுவும் ஏ மட்டும் ஃபஸ்ட்டு டேர்மும் போட்டு மல்டிபிள் பண்ணால் போதும். சப்போஸ் வந்து இன்ஃபினிட்டி அந்த வேல்யூஸை கொடுத்துட்டு இப்படி டாட் மட்டும் வச்சுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இந்த ஃபார்முலா ஏ டிவைடட் பை 1 - r அது பண்ணணும். அடுத்து இந்த ஃபார்முலா, இது இயற்கணிதத்தில் இருக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். அதாவது பேஸ் இந்த ஏ இங்கே கீழே வந்து அடிமானம் சேமாக இருந்ததுன்னா, பேஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா நம்ம ரெண்டையும் மல்டிப்ளேயில் வரும்போது ஆட் பண்ணிக்கலாம், டிவிஷனில் வரும்போது சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது 2 வந்து மெயின். அடுத்து வந்து பவருக்கு மேலே பவர், லைக் 10² பவர், அதுக்கு மேலே இன்னொரு பவர் போட்டு 3 போட்டாங்கன்னா இந்த 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 10⁻6ன்னு வரும். ஸோ பவர் த ரூட் பவர் கொடுக்கும்போது 2ஐயும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். மல்டிப்ளிகேஷனில் இருந்து பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். இது அதே தான். சப்போஸ் ஹோல் பவர் இதெல்லாம் வந்து சிம்பிள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து எந்த ஒரு வேல்யூஸோட பவர் 0னாலும் அதோட வேல்யூஸ் 1 கிடைக்கும். அடுத்து வந்து பவர் -n இருந்ததுன்னா அதை வந்து டிவைடர் எழுதும். ஸோ இந்த இதெல்லாம் ஒரு லாஸ்ட் மினிட் ஒன்று நம்ம இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டா இதில் என்ன சம் கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். தேங்க்யூ.